1992 தான் இவரோட ஃபர்ஸ்ட் படமான பர்லே நன் மகா அப்படிங்கிற ஒரு காமெடி ஜெனர் படத்தை எடுக்கிறாரு. அந்த படமும் பயங்கரமா ஹிட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இவர் ஒரு காமெடி ஜெனரில் தான் படம் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ இஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் படத்தை எடுக்கிறாரு. அந்த படமும் பயங்கர ஹிட் ஆகுது. ஓகே, இவருக்கு வந்து கமர்ஷியல் ஃபார்மேட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபார்மேட்டில் தான் படங்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை வச்சு ஓம் அப்படிங்கிற ராவான கல்ட் கிளாசிக் கேங்ஸ்டர் மூவி ஒன்று கொடுக்குறாரு. இந்த படத்தில் இருந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் உண்மையாக கேங்ஸ்டர்ஸாக இருந்தவங்க தானா. ஸோ அவங்கள தான் ஆக்ட் பண்ண வச்சிருப்பாரு. குறிப்பாக ஒரு மாஸ் ஹீரோக்கு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கொடுத்து கதையில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் ஆல் டைம் பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவியாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு.